வணக்கம். இப்போ நம்ம புழலேரி நீர்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பொருள்கள், துணிங்க, பீங்கான்கள், கவர்கள் எல்லாமே வந்து நம்ம போட்டுடுறோம். இதுக்கு நம்ம அவசியமா அத்தியாவசியமான்ட்டு நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம மக்கள் யூஸ் பண்ணுற இந்த குடிநீரில் தேவையான எல்லா பொருளையும் நம்ம கலந்ததுனால நமக்கு தேவைப்படுற எல்லா தேவையுமே அழிஞ்சு போகுது. நீர் இருக்க மாட்டேங்குது. தேவையில்லாத கழிவை உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறோம். நமக்கு தேவைப்படுற தண்ணி இருக்காது. இது என்ன ஆகும்னா வருங்காலத்தில் நம்ம ஏஐயில் தான் தண்ணியை பார்க்குற மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி ஏஐ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏஐ வந்ததுனால வேலையே பாதி பேருக்கு இல்லை. வேலை இல்லைனா கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லைனா எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? இப்போ நம்ம எல்லா இதுவுமே பட்டு குழந்தைங்களுக்கு கூட கேன் வாட்டர் தான் வாங்கி தந்துட்டுருக்கோம். யார் வீட்லேயும் கிணறு இல்லை, யார் வீட்லேயும் போரில் தண்ணி இல்லை. 700 அடிக்கு அப்புறம் தான் தண்ணி வருது ஒரு சாதாரண ஏரியாவிலேயே. நமக்கு தேவையான நீர்நிலையை பாதுகாக்கல அப்படின்னா இது மாதிரி தான் வத்தி போயிடும். நீங்கள் பார்த்துக்குங்க. இது தனிப்பட்ட கவனமாக எடுத்துகிட்டு வரணும். இந்த நீர்நிலையில் நம்ம குப்பையை போடும் போது பக்கத்து வீட்டில் ஒரு மாயில விழுந்தாலுமே மரம் வளர்க்குற எண்ணமே போயிடுச்சு. மாயில விழுந்தது சண்டைக்கு வராங்க, குப்பையை கொட்டினா சண்டைக்கு வராங்க. இது யாரும் நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். நமக்கு உயிர் தர நீர்நிலைக்கு தண்ணி இல்லைன்னும் போது இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் கொட்டுறோம். இதுக்கு யார் சண்டை போடுவா? யார் கேள்வி கேட்பா? இது நம்ம தான் கேள்வி கேட்கணும். அது இல்லாமல் அரசு இதுக்கு தனியாக கவனத்தை எடுத்துக்கணும். நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவேர்னஸை தரணும். இது விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் இந்த நீர்நிலைகள் பாதுகாக்க முடியும். நீரும் நமக்கு தடையின்றி கிடைக்கும். வருங்கால சந்ததிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது அரசு தனிப்பட்ட முறையில் கூடிய விரைவில் இதுக்கு முடிவு எடுத்து நல்ல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும்ட்டு வேண்டிக் கொள்கிறேன். மக்களுக்கும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.